முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை பிரிந்து வாழும் உன்னுடைய துணை இப்பொழுது வேறு ஒரு வாழ்க்கைக்கு தயாராகிவிட்டார். என்னப்பா சொல்கின்றீர்கள்? அவர் என்னை பிரிந்திருந்த பொழுதும் இன்று வரை நான் அவரையே நினைத்திருக்கின்றேன். வேறு ஒருவரை மனதால் கூட நான் கற்பனை செய்ததில்லை. பின்பு எப்படி அவர் மட்டும் இவ்வாறு யோசித்தார் என்று நினைக்கின்றாய்? அழுகாதே, புலம்பாதே. அழுகையையும் புலம்பையிலையும் நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்னத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் பார். யாருடைய வார்த்தையை கேட்டு நீ அவரை பிரிந்திருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர் சில தவறுகள் செய்தது உண்மைதான். ஆனால் அந்த தவறுக்காக அவர் பலமுறை உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டார். எவ்வளவு இறங்கி வர முடியுமோ அவ்வளவு இறங்கி வந்து விட்டார். உன்னுடைய காலில் கூட விழுந்து பார்த்து விட்டார். ஆனால் உன் மனம் அவரை ஏற்க தயங்குகின்றது. அவர் மீண்டும் இந்த தவறு செய்ய மாட்டாரா, எனக்கு எப்படி உத்தரவாதம் கிடைக்கும் என்று பல நியாயங்களை பேசிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய குடும்பத்தினருடைய பேச்சை கேட்டு உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது. உன்னுடைய துணையும் உன்னிடத்தில் முடிந்தவரை கெஞ்சி பார்த்து விட்டார். சமாதானம் செய்ய முயற்சி செய்துவிட்டார். அவருடைய வீட்டில் உன்னை ஏற்க மறுத்தாலும் உன்னுடைய துணையின் மனதில் இதனால் வரை நீதான் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னுடைய மனம் இறங்காததால் அவர் வேறு ஒரு வாழ்க்கைக்கு செல்ல இப்பொழுது தயாராகிவிட்டார். இன்னும் யார் எதற்கு என்று எந்த முடிவையும் எடுக்கவில்லை. அவர் மனதார எடுத்த முடிவும் அல்ல. அவருடைய குடும்பத்திற்கு கட்டுப்பட்டு அவர்களின் பேச்சை மீறவும் முடியாமல் நீயும் சம்மதிக்காமல் இருக்கையில் அவர் என்னத்தான் செய்வார் தங்கமே? அவருக்கு வேறு வழியில்லாமல் வேறு ஒரு வாழ்க்கைக்கு சரி என்று ஒற்றுக்கொண்டு விட்டார். இப்பொழுதும் நீ நேரம் கழிக்காமல் தாமதிக்காமல் அவரை உடனடியாக சென்று அவருடன் வாழ முயற்சி செய். இல்லையென்றால் வீணடிப்பது உன்னுடைய வாழ்க்கையை தான். மற்றவர்கள் பேசுவார்கள், வருவார்கள், போவார்கள், அவ்வளவு தான் தவிர வாழ்க்கையை வாழப்போவது நீ மட்டுமே. அடுத்தவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்து கொள்ளாதே. உன் அப்பா நான் சொல்கின்றேன், உனக்கானவர், உன்னுடைய துணை உனக்கானவர். அவரை இந்த ஜென்மத்தில் விட்டு விடாதே தங்கமே. உன்னால் எப்படி மற்றவரை யோசிக்க முடியாதோ அதே மனநிலையில்தான் அவரும் இருக்கின்றார். ஆனால் அவருடைய குடும்பத்தினரின் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்பொழுது சில காரியங்களுக்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார் தவிர மனதளவில் எதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. இன்று வரை அவர் மனதில் இருக்கும் ஒரே பெண் நீ மட்டும்தான். உன்னை தவிர வேறு ஒருவரை அவர் கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டார். உன்னுடைய அன்பு எவ்வளவு உன்னதமானது, பெரியது என்று நீ நினைக்கின்றாயோ அதே போல்தான் அவருடைய அன்பும் அவருக்கும். இப்பொழுது வேறு வழி தெரியவில்லை. நீதான் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவருடன் வாழ முயற்சி செய். தவறு செய்ததை சுட்டி காட்டிக்கொண்டு வாழ்க்கையை வீணடித்து விடாதே. தவறு செய்வது இயல்புதான், மன்னிப்பதும் இயல்புதான். இனிமேல் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கொள். உன் அப்பா நான் சொல்கின்றேன், நீ அவருடன் இணைந்து உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே எனக்கும் ஆசை. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து கொடுப்பேன். இனி எந்தவித தவறும் நடக்காமல் பார்த்து கொள்வேன். இப்பொழுது ஒரு முறை நீ இறங்கி போ. இறங்கி சென்று உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.